வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். பல்வேறு இடங்களில் தடை மீறி ஜல்லிக்கட்டு. அவனியாபுரத்தில் காவல்துறை கடும் கெடுபிடி. இன்று தமிழர்களின் பொங்கல் திருநாள். உற்சாகத்துடன் கோலாகல கொண்டாட்டம். ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த இயலவில்லை, மன்னிப்பு கோரினார் மத்திய அமைச்சர். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துக ஸ்டாலின், விஜயகாந்த் உள்பட தலைவர்கள் வலியுறுத்தல். உழைப்பையும் விவசாயிகளின் பெருமையையும் உணர்த்தும் வகையிலும் தமிழர்களின் பண்பாட்டை பறைசாற்றும் பொங்கல் திருநாள் உலகெங்கும் உள்ள தமிழர்கள் இல்லங்களில் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. உழவுத் தொழிலின் சிறப்பை எடுத்துரைக்கும் வகையிலும் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் பொங்கல் திருநாள் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தை பிறந்துள்ள இந்த நன்னாளை வண்ண வண்ண கோலமிட்டு தமிழர்கள் வரவேற்கின்றனர். புது மண்பானையில் புத்தரிசி பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு சமைத்த பொங்கலை தித்திக்கும் செங்கரும்புடன் வாழை இலையில் படைத்து சூரியனை வணங்குவது வழக்கம். பின்னர் உறவினர்கள் நண்பர்களுடன் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுவதே பாரம்பரியம். பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழகத்தில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன. அதிகாலை முதல் நடைபெற்று வரும் வழிபாடுகளில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பொங்கல் திருநாள் என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு பண்டிகை தினமாகும். அதாவது இயற்கையோடு இசைந்த வாழ்க்கை, ஆதியை தொழுதல் என்று தமிழ் மூதாட்டி அவை சொல்கிறாள். ஆகையால் தன்னுடைய விவசாயத்திற்கு துணையாக நிற்கின்ற இயற்கையில் ஒன்றான சூரிய பகவானை வழிபடுவதாக நமது முன்னோர்கள் கொண்டாடிய பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை என்பது. ஊர் பாரம்பரியமான பொங்கலை அதே பாரம்பரிய பிரகாரமாகவே எங்கள் குடும்பமாக எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறது வழக்கம். தமிழக மக்கள் அனைவருமே சிறப்பான முறையில் பொங்கலை கொண்டாடணும்னு வேண்டிக்கிறேன். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. இதில் 10க்கும் அதிகமான காளைகள் பங்கேற்றன. மதுரை மாவட்டத்தில் உள்ள அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய கிராமங்களில் பொங்கல் திருநாளை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். இதனை காண அண்டை மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருவதுண்டு. ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த கடந்த 2 ஆண்டுகளாக தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தடையை மீறி போட்டிகள் நடத்தப்படும் என பல்வேறு அமைப்பினர் அறிவித்திருந்தனர். மேலும் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளிக்க கோரி மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தடையை மீறி இன்று அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அவனியாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தற்காலிக வாடிவாசல் அமைத்து இந்த போட்டி நடத்தப்பட்டது. இதில் 10க்கும் அதிகமான காளைகள் பங்கேற்றன. தடையை மீறி போட்டி நடத்தப்பட்டதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. இத்தனை 3 வருஷமாக ஜல்லிக்கட்டு அவனியத்தில் நடக்காமல் இருந்துச்சு. இன்னைக்கு நாங்கள் காலைல இளைஞர்களாக சேர்ந்து அவனியத்தில் தடையுமே நடத்திட்டோம். இது எங்களுக்கு இங்கே மாடு வளர்க்குறோம் சரி, மாடு பிடிக்கும் சரி, எல்லாரும் பெரிய சந்தோஷத்தில் இருக்கோம். இந்த பீட்டா பண்ணதுக்கும் நாங்கள் மாடு வளர்க்குற எங்களுக்கு தான் தெரியும் இது எப்படி என்ன இதுன்னு. கூடயே இருக்க எங்களுக்கு தெரியாது, எப்படி அவங்களுக்கு தெரியும். நாங்கள் குடும்பப்படுத்துகிறோம்னா கொட்டத்துக்கு பார்க்க சொல்லுங்கள். கொட்டத்துக்கு பார்த்துட்டு நாங்கள் குடும்பப்படுத்துகிறோமா இல்லையான்னு பாருங்கள். அவனியாபுரத்தில் தைத்து நாள் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நாங்கள் மாடு அவுத்து விட்டோம். இன்னைக்கு ஒரு 20 மாடு அவுக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு அவனியாபுரம் பகுதியில் 20 மாடு அவுக்கப்பட்டுள்ளது. வாடிவாசல் மேலேயே நல்லா கட்டி நாங்கள் ஒரு வாரம் அந்த வாடிவாசலை கட்டி நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தியிருக்கோம். இதனிடையே இன்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கான நாள் என்பதால் வாடிவாசல் வழியாக முறையான ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் தடுக்க காவல்துறையினர் மும்முர காவல் பணிகளில் இறங்கியுள்ளனர். ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர் அனைவரும் மாடுகளை கட்டி வைக்கும்படியும் குளிப்பாட்டுவதற்கு கூட மாடுகளை அவிழ்க்கக்கூடாது எனவும் காவல்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். அவனியாபுரத்தில் அதிக அளவில் காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே நேற்று மதுரை அருகே கரிசல்குளம், பழனி அருகே ஆண்டிப்பட்டி, வலிவளம் அருகே கொடியாத்தூர் உள்பட பல இடங்களில் ஜல்லிக்கட்டு நடந்த நிலையில் இன்று அலங்காநல்லூர் அருகிலும் வத்திராயிருப்பு போன்ற பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.
தைத்திங்கள் முதல் நாளான இன்று அதிகாலை முதலே கோவில்களில் திரளான பக்தர்கள் வந்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சிறப்பு அபிஷேக ஆராதனைகளிலும் திரளானோர் கலந்து கொண்டு வழிபடுகின்றனர். சென்னையில் பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடந்தேறின. தமிழ் கடவுளான முருகனை சென்னை வடபழனியில் உள்ள கோவிலில் அதிகாலை முதல் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும் என்றும் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி வளம் பொங்க வேண்டுமென பொங்கல் திருநாளில் இறைவனை வழிபட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். தை முதல் நாள் எல்லாருக்கும் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு காலையில் முருகன் கோயிலுக்கு வந்திருக்க வேண்டிக்கிறதுக்காக இந்த வருஷம் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமாக விவசாயிகளுக்கு நல்லபடியாக இருக்கணும். இதுக்கப்புறமா நம்மளுக்கு நிறைய மழைலாம் வந்து அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அவங்களும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறதுக்காக காலையில் கோயிலுக்கு வந்தோம். எல்லாத்துக்கும் பொங்கல் நல்லபடியாக அமையணும், நல்ல மழை பெய்யணும், நல்ல விவசாயம் பெருகணும், ஜல்லிக்கட்டு வருஷமும் எப்போதுமே நடக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தாம் வாக்குறுதி அளித்தபடி ஜல்லிக்கட்டு நடத்த இயலாததற்கு தமிழக மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோருவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னையில் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறாததால் தாம் பொங்கல் விழாவை கொண்டாடப் போவதில்லை என்று கூறினார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தாமல் தாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமது 1 மாத ஊதியமான 1.5 லட்சம் ரூபாயை தமிழக அரசின் வறட்சி நிவாரண நிதிக்கு வழங்குவதாகவும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்த ஆண்டு பொங்கல் விழாவோடு கூட ஜல்லிக்கட்டும் நடக்கும் என்கின்ற உறுதியான நம்பிக்கை நான் கொண்டிருந்தேன். துரதிர்ஷ்டவசமாக உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு இன்னும் வராத காரணத்தினாலே ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இதற்காக பகிரங்கமாக என் தமிழ் சமுதாயத்திடம் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்க விரும்புகின்றேன். மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஜல்லிக்கட்டை நடத்த அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என திமுக செயல் தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்கள் உள்பட பல்வேறு தரப்பினர் மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் மாதவரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கலில் ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், ஜல்லிக்கட்டு நடைபெற மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஜல்லிக்கட்டை நடத்த அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உழவர் திருநாளை கொண்டாடும் உழவர்களுக்கு நிம்மதி இல்லை என்றும், தமிழகத்தில் நிலவும் வறட்சி குறித்து அரசு செவிசாய்க்காமல் இருப்பதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். உடனடியாக மத்திய அரசு என்ன செய்திட வேண்டும், அதேபோல மாநில அரசு இதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஒரு அவசர சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்து அதை நிறைவேற்றுகிற முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக நாம் நினைப்பது போல, நாம் மகிழ்ச்சி அடைவது போல ஜல்லிக்கட்டை நாம் நடத்திட முடியும். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரை அடுத்த காயா கிராமத்தில் தேமுதிக சார்பில் பொங்கல் திருவிழா கட்சித் தலைவர் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது. இதில் தேமுதிக மகளிரணி தலைவி பிரேமலதா பச்சரிசியிட்டு பொங்கல் விழாவை தொடக்கி வைத்தார். பின்னர் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. அதையடுத்து பேசிய விஜயகாந்த், தமிழர்களின் வீரத்தை வெளிப்படுத்தும் விழா பொங்கல் திருவிழா என்று குறிப்பிட்டார். வதை என்ற பெயரில் ஜல்லிக்கட்டு நடத்த தடை விதித்தது தவறு என்றும், மீண்டும் இந்த போட்டிகளை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது நிலவும் வறட்சி காரணமாக தமிழகம் பிற மாநிலங்களில் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழர்களுக்கென்று ஒரு வீரமான ஒரு விழா வென்றால் பொங்கல் விழாவில் தான் விவசாயத்துக்கு எங்க தண்ணி இருக்கு, தண்ணி எங்க ஆந்திராவுக்கு போய் தண்ணி தரீங்களா அப்படின்னு முதலமைச்சர் உட்காராரு, கர்நாடகத்தில் போய் உட்காராரு, கேரளாவில் போய் உட்காராரு. ஆக நம்ம பிச்சை எடுத்து கையேந்திக்கிட்டு இருக்க காலங்கள் தான் இங்க இருக்கு. ஏர் இந்தியா விமான நிறுவனத்துக்கு 2011ஆம் ஆண்டு கணினி மென்பொருள் வாங்கியதில் 225 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஏர் இந்தியா நிறுவனத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக அதன் தலைமை கண்காணிப்பு அலுவலர் அளித்த அறிக்கைகளை பரிசீலித்த மத்திய கண்காணிப்பு ஆணையம் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைத்தது. இந்நிலையில் ஏர் இந்தியாவுக்கு கணினி மென்பொருள் வாங்கிய விவகாரத்தில் பணம் செலுத்தியது, சேவைகள் வழங்கியதில் பல முறைகேடுகள் நடந்திருப்பது தெரிய வந்ததாக சிபிஐ அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர்.
இதையடுத்து ஏர் இந்தியா, ஜெர்மனி நிறுவனம் மற்றும் பன்னாட்டு நிறுவனமான IBM ஆகியவற்றின் பெயர் குறிப்பிடாத அலுவலர்கள் மீது CBI வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம் வெளியிட்ட டைரி காலண்டரில் பிரதமர் மோடி படம் இடம்பெற்றதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் பிரதமர் அலுவலகம் அதற்கு விளக்கம் அளித்துள்ளது. இந்த ஆண்டுக்கான கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம் வெளியிட்ட டைரி காலண்டரில் அண்ணல் காந்தியடிகளின் படத்துக்கு பதிலாக பிரதமர் மோடியின் படம் இடம்பெற்றிருந்தது. இதற்கு காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, மேற்கு வங்க முதல்வர் மமதா உள்பட பலர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதற்கு விளக்கம் அளித்துள்ள பிரதமர் அலுவலகம், கதர் வாரிய நாள்காட்டி, நாள் குறிப்பேடுகளில் காந்தி படம் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்ற விதிமுறை எதுவும் இல்லை எனவும், காந்தி படம் இல்லாமல் கடந்த காலங்களில் கூட காலண்டர், டைரிகள் வெளிவந்திருக்கின்றன எனவும் தெரிவித்துள்ளது. காந்தி படத்துக்கு பதில் மோடி படம் என சொல்வது ஏற்புடையதல்ல. முன்பு 2 முதல் 7% இருந்த கதர் விற்பனை கடந்த 2 ஆண்டுகளில் மோடியின் முயற்சியால் 34% அதிகரித்திருக்கிறது எனவும் விளக்கம் அளித்துள்ளது. எல்லையில் தீவிரவாதத்தை தூண்டிவிடும் பாகிஸ்தான் மீது தேவைப்பட்டால் மீண்டும் துல்லிய தாக்குதல் நடத்த தயார் என ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் உரி பகுதியில் அமைந்துள்ள ராணுவ முகாமில் தீவிரவாத அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் 19 ராணுவ வீரர்கள் வீர மரணமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி தரும் வகையில் எல்லை தாண்டி தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவம் தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தியது. இந்த தாக்குதலில் 7 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. இந்நிலையில் தில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத், ஊடுருவல்கள் அடிக்கடி அரங்கேறிக் கொண்டிருப்பதாகவும் 2 நாட்களுக்கு முன்பு கூட தீவிரவாதிகள் 2 பேர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும், பாதுகாப்பு படைகளின் ஒருங்கிணைந்த முயற்சியால் நிலைமை கட்டுக்குள் உள்ளது என்றும் தெரிவித்தார். பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது கார் மோதல், 5 பேர் அந்த இடத்திலேயே பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக முதல்வரின் கோரிக்கையை ஏற்று இன்று கண்டலேறு அணையிலிருந்து கூடுதலாக 300 கன அடி கிருஷ்ணா நீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து சென்னைக்கு ஏற்கனவே 1200 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன் ஆந்திரம் சென்ற தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் கூடுதல் தண்ணீர் திறந்துவிடும்படி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவிடம் கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் கண்டலேறு அணையிலிருந்து கூடுதலாக இன்று 300 கன அடி கிருஷ்ணா நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நீர் நாளை தமிழக எல்லையான 0 பாயிண்ட் பகுதியை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது கார் மோதி 5 பக்தர்கள் பலியானார்கள். ஒருவர் படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார். திருச்சி பாலக்கரை நடுகுஜிலி தெருவைச் சேர்ந்த குணா, துவாரக், சீனிவாசன், ஹரி உள்ளிட்ட 10 பேர் நேற்று இரவு திருச்சியிலிருந்து பழனிக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டனர். இன்று அதிகாலை 7:15 மணியளவில் அவர்கள் மணப்பாறை அருகே பாலப்பட்டி பகுதிக்கு வந்தபோது திருச்சியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி வந்த கார் ஒன்று பக்தர்கள் மீது மோதியது. அதில் குணா, சலீம், சீனிவாசன், ஹரி, துவாரக் ஆகிய 5 பேர் அந்த இடத்திலேயே பலியானார்கள். குமார் என்பவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மணப்பாறை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து பற்றி மணப்பாறை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதேபோல் திருச்சி மன்னார்புரம் நால்ரோடு தேசிய நெடுஞ்சாலை அருகே நாகர்கோவில் நோக்கி சென்ற அரசு பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த காரின் மீது மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 3 பெண்கள் உள்பட 8 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களை எடமலைப்பட்டி புதூர் காவல்துறையினர் மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். விபத்து காரணமாக திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருநெல்வேலியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மக்கள் வீதிகளில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தமிழர் திருநாளான பொங்கலை ஒட்டி நெல்லையில் மக்கள் இன்று அதிகாலையிலேயே எழுந்து வாசலில் கோலமிட்டு புத்தாடை அணிந்து வீதிகளில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். இயற்கையாக விளைந்த காய்கறி, பழங்கள், கரும்பு மற்றும் இனிப்புகளை இறைவனுக்கு படைத்து வழிபட்டனர்.
பொங்கல் திருநாளை முன்னிட்டு நெல்லையில் உள்ள அனைத்து கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு இறை வழிபாடு செய்து மகிழ்ந்தனர். இந்த தமிழர் திருநாள் என்பது பாரம்பரியமாக நன்றி செலுத்துகிற ஒரு நன்னாள். நமக்கு கதிரவன் இன்னைக்கு காய்கறிகள், நெல், கரும்பு போன்ற எல்லாவற்றையும் வழங்கியிருக்கிற அந்த கதிரவனுக்கு நன்றி செலுத்துகிற நன்னாள். இந்த நன்னாளில் நாம் என்னென்னா எப்போதும் நன்றி உடையவர்களாக செய்த நன்றியை மறக்காமல் எப்போது நமக்கு உதவி செய்தவர்களை நாம் நினைத்து பார்த்து உதவி செய்கிற நிலையை ஏற்படுத்தி கொள்வோம். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் முத்தாரம்மன் திருக்கோவிலில் கிராம மக்கள் சாதி மத பேதமின்றி 1,251 பானைகளில் பொங்கலிட்டு வழிபட்டனர். தமிழர் திருநாளான தைப்பொங்கல் நாளை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் கிராமத்தில் முத்தாரம்மன் கோவில் வளாகத்தில் ஊர் மக்கள் ஒன்று கூடி 251 பானைகளில் பொங்கலிட்டு இறைவனை வழிபட்டனர். இதேபோன்று கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் கூட்டு திருப்பலியுடன் சாதி மத பேதமின்றி சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் புதுமண தம்பதிகள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்பட கிராம மக்களும் திரளானோர் கலந்து கொண்டு பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். We celebrate Pongal with here in India to see all these people making rice with fire. Very nice experience. First time to celebrate Pongal here. Really happy to see all that people and enjoying this celebration. It's a really nice experience. Thank you for the invitation. Happy Pongal. Happy Pongal. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல சமத்துவமாக பொங்கல் கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அழிஞ்சு போகக்கூடிய கிராமிய கலைகளுக்கு புத்துயிர் கொடுக்கறதுக்காக அது சம்மந்தமாக உள்ள கலைகளை எல்லாமே நாங்கள் இங்கே மக்களுக்காக காமிச்சுக்கிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தைப்பொங்கலை முன்னிட்டு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலில் 3 மணி நேரம் வரை காத்திருந்து பக்தர்கள் முருகனை வழிபட்டு சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலில் இன்று தைப்பொங்கல் நாளை ஒட்டி அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் நிறைந்து காணப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் 3 மணி நேரம் வரை காத்திருந்து அரோகரா முழக்கத்துடன் முருகனை வழிபட்டனர். பழனி கோவிலுக்கு நடைப்பயணமாக வந்த பக்தர்கள் காவடி எடுத்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். பாத யாத்திரை 100 கிலோமீட்டர் நடந்து வரோம். அன்னைக்கு தை 1ஆம் தேதினால இன்னைக்கு முருகனை தரிசிக்க வந்திருக்கிறோம். காலையில் 3 மணிக்கே வந்துட்டோம். இப்போதான் சாமி கும்பிட்டு வெளியே வரோம். தரிசனம் மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டம் கேசவன் புத்தன் துறையில் உள்ள அமல அன்னை ஆலயத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு 50க்கும் மேற்பட்ட பொங்கல் பானைகளில் பொங்கலிட்டு சிறப்பு திருப்பலியுடன் பொங்கல் விழா நடைபெற்றது. குமரி மாவட்டம் கேசவன் புத்தன் துறை மீனவ கிராமத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் பொங்கல் விழாவை ஆண்டுதோறும் வித்தியாசமாக கொடியேற்றத்துடன் தொடங்கி 5 நாட்கள் சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டும் அமல அன்னை ஆலயத்தில் பொங்கல் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஊர் மக்கள் ஒன்று கூடி 50க்கும் மேற்பட்ட பொங்கல் பானைகளில் பொங்கலிட்டு தமிழர் திருநாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். நாடு வளம் செழிக்க உழவர்களுக்கு நன்றி கூறும் வகையில் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. பொங்கலுக்கு கொடியேற்றி விழா கொண்டாடக்கூடிய ஒரே இடம் இந்த தமிழகத்தில் இந்த கேசவன் புத்தந்துறை என்ற ஊர் மட்டுமே. வேற எங்குமே இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியாது. 4 நாட்களாக விழா கொண்டாடி மிக பிரம்மாண்டமாக இந்த விழாவை செய்கிறார்கள். இது ஒரு சமய விழாவாக எல்லோருமே பங்கெடுக்கக்கூடிய ஒரு விழாவாக இது அமைந்திருக்கின்றோம். எங்கள் மூதாதையர்கள் தொடங்கி இந்த பொங்கல் நாங்கள் வருடந்தோறும் சிறப்பாக கொண்டாடுறோம். அந்த சாதி மதம் எல்லாம் பார்க்கறது கிடையாது. தமிழர்கள் அந்த ஒரு உணர்ச்சியோட தான் நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழர்கள் பண்பாடுன்னு சொல்லிட்டு அந்த எங்கள் பொங்கல் எங்களுக்கு ஒரு விழான்னா எங்கள் ஊர் விழாவோட அதிகமாக நாங்கள் இதில் செயல்படுறோம். பொங்கல் திருநாளை ஒட்டி அரியலூர் மாவட்டம் கோதண்ட ராமசாமி கோவிலில் மூலவர் சன்னிதானத்தில் நடைபெற்ற தீபாராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் கோதண்ட ராமசாமி திருக்கோவில் மூலவர் மற்றும் அலமேலு தாயார் சன்னதி ஆகியவை கரும்புகளால் அலங்கரிக்கப்பட்டு நம்பெருமானுக்கு அதிகாலை 7 மணிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்களை பாடி கோவிலை வலம் வந்து வழிபட்டனர். தைப்பொங்கல் முன்னிட்டு இன்னைக்கு அருள்மிகு கோதண்ட ராமசுவாமி திருக்கோவில் அரியலூரில் விசேஷ தீபாராதனை அலங்காரங்கள் செய்யப்பட்டது. இன்று காலை அபிஷேகம் தாயார் நரசிம்மருக்கு அபிஷேகம் நடைபெற்று கரும்பினால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்.
பிரீமியர் லீக் பேட்மிண்டன் தொடர் இறுதிப் போட்டியில் நுழைந்தது சென்னை அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியாவின் தலைநகரமான டமாஸ்கஸில் உள்ள பல லட்சம் மக்கள் தண்ணீரின்றி தவித்த நிலையில் புதிய போர் நிறுத்த ஒப்பந்தம் மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டுள்ளது. சிரியாவில் அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு எதிராக IS உள்பட பல்வேறு தீவிரவாத குழுக்கள் சண்டையிட்டு வருகின்றன. அதிபருக்கு ஆதரவாக ரஷ்ய விமானப்படை, ஹிஸ்புல்லா அமைப்பு போன்றவை களத்தில் உள்ளன. சிரியாவின் தலைநகரமான டமாஸ்கஸில் 40 லட்சம் மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வாடி பாரடா பகுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் வந்ததால் குடிநீர் நிறுத்தப்பட்டு டமாஸ்கஸ் நகரம் தத்தளித்து வந்தது. இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மூலம் வாடி பாரடா பகுதியில் இருந்த கிளர்ச்சியாளர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அங்கு சேதமடைந்த நீரேற்று மையம் சிரிய பொறியாளர்களால் சரி செய்யப்பட்டது. இதனால் நிலைமை தற்போது சீரடைந்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற பிரீமியர் லீக் பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் சாய்னா நேவாலை PV சிந்து வீழ்த்தியதை அடுத்து சென்னை ஸ்மாஷர்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. சென்னை ஸ்மாஷர்ஸ் அணி சார்பில் PV சிந்துவும் அபாதி வாரியர்ஸ் அணி சார்பில் சாய்னா நேவாலும் மோதினர். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த அரையிறுதிப் போட்டியில் தொடக்கம் முதலே PV சிந்து ஆதிக்கம் செலுத்தினார். முதல் செட்டை 11-7 என்ற கணக்கில் PV சிந்து கைப்பற்றினார். இதனைத் தொடர்ந்து சாய்னா நேவால் கடுமையாக போராடினார். எனினும் இரண்டாவது செட்டையும் 11-8 என்ற கணக்கில் PV சிந்து வென்றார். இதன் மூலம் சென்னை ஸ்மாஷர்ஸ் அணி 4-1 என்ற புள்ளி கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. Saina working hard at the net. Keeps it in play, but that's a brilliant shot. PV Sindhu has won the showdown here in Delhi. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு இடங்களில் தடை மீறி ஜல்லிக்கட்டு. அவனியாபுரத்தில் காவல்துறை கடும் கெடுபிடி. இன்று தமிழர்களின் பொங்கல் திருநாள். உற்சாகத்துடன் கோலாகல கொண்டாட்டம். ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த இயலவில்லை, மன்னிப்பு கோரினார் மத்திய அமைச்சர். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துக ஸ்டாலின், விஜயகாந்த் உள்பட தலைவர்கள் வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.